ஒரு வழியா தீபாவளியும் வந்தாச்சு. ஆபீஸ்ல போனஸும் கொடுத்திருப்பாங்க. இந்த ஒத்த போனஸ வாங்க வருஷம் முழுக்க கஷ்டப்பட வேண்டி இருக்குது. பட் போனஸ் வாங்குற எத்தனை பேருக்கு இந்த போனஸை ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரீசனை பத்தி தெரியும்? பிரிட்டிஷோட ஆட்சி காலகட்டத்தில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மந்த்லி சேலரி எல்லாம் கிடையாது. அப்போ வந்து வீக்லி சேலரி தான் கொடுப்பாங்க. சோ 1 மந்த்ல வந்து 4 வீக்ஸ் இருந்துச்சுன்னா 4 தடவை வந்து சேலரி கொடுப்பாங்க. பட் ஒரு சில மந்த்ல வந்து எக்ஸ்ட்ராவா 1ல இருந்து 2 டேஸ் அதிகமா வருது அப்படிங்கறதுனால அந்த டேஸ் மிச்சம் மீதி வரக்கூடிய டேஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு மந்த் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். சோ இந்த மிச்சம் மீதி டேஸ்க்கு வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறதுனால எக்ஸ்ட்ரா சேலரி கொடுங்க அப்படின்னு சொல்லி 1930ல வந்து எல்லா ஒர்க்கர்ஸுமே வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து 10 வருஷமா போராடி ஃபைனலா 1940ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபெஸ்டிவல் டைம்ல உங்களுக்கு போனஸ் கொடுக்குறோம் அப்படி சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அன்னைக்கு அவங்க எல்லாருமே போராடுனதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. வெடி போட்டு உங்க கையை புண்ணாக்குறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க.